பாஜகவை திமுக எதிர்ப்பது இரட்டை வேடம். இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு புரோட்டோகால் படி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த சீஃப் மினிஸ்டராக இல்லாத ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நைட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு நாளை காலையில் பிஎம்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பலரும் சொல்கிறாங்க 6 மாதம் வரைக்கும் பிஎம்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. இரவு கேட்டு மறுநாள் காலையில் வர்றாரு, அதுலேருந்து ஒரு வாரத்தில் ஊருக்கு வந்துடுறாரு. அப்போ எந்த அளவு உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன அடிப்படையில் நீங்கள் அவங்களோட நெருக்க மாதிரி எதற்காக முரசொலியில் முழு விளம்பரம் நீங்கள் வந்து போடுறீங்க? முரசொலியில் போட வேண்டிய அவசியம் இருக்குது. சிறிய பள்ளிகள் திட்டத்தை யார் நடைமுறைப்படுத்த கேட்டது? இப்போ சிறிய ஸ்கூல்ஸ் வந்து என்இபியில் இருக்குது. என்இபிக்கு எதிராட்டு நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம். ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை அப்படியே ஓரமாக போட்டிருக்கிறாங்க. ஜவஹர் நேசன் வந்து அந்த பாலிசியை வந்து நடைமுறைப்படுத்துறதுல பயங்கர தடை இருக்குன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் சிஎம் அதை பற்றி பேசவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி அதில் என்னன்னே பேசலை. ஆனால் என்இபியில் இருக்கிற விஷயங்களை ஃபுல்லாக இல்லங்கள் தோறும் பள்ளிகளை கொண்டு போகிறதும் சிறிய பள்ளிக்கு திட்டத்தை இப்போ ஏன் திடீர்னு ஏன் நடைமுறைப்படுத்தணும்? யாரை குளிர்விக்க இந்த நடவடிக்கை எதுக்காக நடக்குது எங்களுக்கு புரியவே இல்லை.